Hello friends, welcome back to my time and thoughts with me Ragavi. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றது thumbnail பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நம்ம ஜூபிட்டர் வாங்கி 3.5 years ஆயிருச்சு and 23000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சோ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு கிலோமீட்டர் ஓடி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து குட்டியா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்திடலாம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி official ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்டேட் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா திடீர்னு இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு புதுசா பாக்குறவங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம ஜூபிட்டர் பர்ச்சேஸ் பண்ண உடனே ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் போச்சு அண்ட் இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் இன்டராக்டிவா கமெண்ட்லாம் பண்றீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா ஏன் இந்த வீடியோ அப்படின்ற ரீசன் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன என் சைட்ல இருந்து அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி பாத்தீங்கன்னா போன இயர் குட்டியா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. வண்டியில நான் போயிட்டு இருக்கும் போது நாய் வந்து குறுக்க வந்துருச்சு. நான் கீழே விழல, வண்டியும் கீழே விழல. பட் வண்டியோட இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாடி ஃபுல்லுமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அது ஆனதுனால எனக்கு லேசா ஒரு சில கான்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் கான்ஸ் ஏரியால உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்கோல தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். வண்டிக்கு ஒரு 5K கிட்ட செலவு ஆயிடுச்சு. ஸோ ஆக்கோல வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா நம்மளுக்குன்னு ஒரு இன்ஜினியர் அசைன் பண்ணி அவங்க உடனே வீட்டுக்கு வந்து மறுநாளே கடகடன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எனக்கு 4K கிட்ட வந்து கிளைம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்பயும் போல பிளாஸ்டிக்ஸ்லாம் சிலது கவர் ஆகாது இல்லையா. ஸோ அதில் தான் எனக்கு அந்த 1000 ரூபாய் கூட லாஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இது வந்து ஆக்கோக்கான பெய்டு பார்ட்னர்ஷிப் வீடியோலாம் எதுவும் கிடையாது. ஆக்கோல இன்சூரன்ஸ் போட்டு எனக்கு நல்ல சர்வீஸ் கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம கான்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வண்டி வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல தான் நாய் வந்து வேகமாக இடிச்சுது அப்படின்றதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் மேஜராக வந்து இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சர் இஷ்யூ. பட் நம்மளோட ஆல்ரெடி போட்டிருந்த ரிவ்யூ வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ல வண்டி வாங்கின உடனே சென்சர் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. எனக்கு வந்தது கூட பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றதுனால தான் வந்தது. அண்ட் அது கூடவே சேர்த்து ஃபிட்டிங்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் நம்ம லாக் செட் இருக்கு இல்லையா அந்த இஷ்யூ அப்படின்னு அந்த குட்டி ஆக்சிடென்ட் ஆனதுனால அது கூட சேர்த்து எல்லா இஷ்யூஸும் வந்துருச்சு. சர்வீஸ் சென்டர் இஷ்யூ அதுதான் எல்லாருமே டிவிஎஸ்ல மேஜரா சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ என்னோட வண்டி ஆக்சிடென்ட் ஆன உடனேவே நான் இங்க சென்னையில தானே வண்டி இருந்தது. ஸோ பக்கத்துல இருந்த சர்வீஸ் சென்டர்ல எடுத்துட்டு போய் கொடுத்தோம். பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் என்னென்ன போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு எப்பங்க வண்டி கிடைக்கும், எப்பங்க பார்ட்ஸ் கிடைக்கும்னு கேட்டா போட்டிருக்கோம் ஒரு 15 நாள்ல கிடைச்சிரும் மேடம் அப்படின்னாங்க. வண்டியை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மண்டே டு ஃப்ரைடே வண்டி இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு சிச்சுவேஷன். ஸோ என்னடா எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். பார்ட்ஸ் வரத்துக்கே எனக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அப்படியே தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் கிட்ட கொடுத்து வண்டியை வந்து நான் ஃபிட்டிங்ஸ் போட்டுக்கிட்டேன். பட் நான் பண்ண தப்பு அதுதான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா சர்வீஸ் சென்டரில் அவங்க ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் மெக்கானிக் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நான் நல்ல இடமா பார்த்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதோ அப்படின்னு தோணுச்சு. ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கரெக்டாக போய் உட்காரல. அண்ட் ஒன்று மாட்டுறேன்னு சொல்லி இன்னொன்று உடைக்கிற மாதிரி டபுள் டேப் போட்டுலாம் உட்கார வச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. அது எப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் வந்து ஒரு 2-3 நாள் வண்டி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சவுண்டு வர ஆரம்பிச்சது. சவுண்டு வருதுன்னு சொல்லி இன்னொரு சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தப்போ தான் தெரிஞ்சுது நான் கொடுத்த மெக்கானிக் வந்து ஃபிட்டிங்ஸ் எனக்கு கரெக்டாகவே செட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு. அந்த ஃபிட்டிங்ஸ் இஷ்யூவை இப்போ வரைக்கும் சர்வீஸ் சென்டர்ல இருக்கிறவங்களாலையும் சரி பண்ணி கொடுக்கவே முடியல. ஸோ ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் இஷ்யூ கம்பல்சரி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை யாராலையுமே தீர்க்க முடியல. மேபி அதை பெட்டரா கொண்டு வந்தாங்க அப்படின்னா வண்டி இன்னுமே நல்ல ஒரு ரிவ்யூ கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது பார்ட்ஸ் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்ஸை நீங்க வந்து சர்வீஸ் சென்டர்ல ஆர்டர் பண்ணி அது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் கேப் எடுக்குது. ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு கொஞ்சம் அவைலபிளா வச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம வண்டியில இருக்கிற மேஜர் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்னு குரோம் இல்லாம வரும், இன்னொன்னு குரோம் பினிஷோட வரும். ஸோ டாப் அண்ட் குரோம் பினிஷ் தான் நம்மளோட வண்டி. அண்ட் குரோம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 இயர் தான் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா பீல் ஆக ஆரம்பிச்சது. அதாவது குரோமோட ஸ்கின் வந்து உறிஞ்சி வந்துருது. அது உரியிற சமயத்துல பாத்தீங்கன்னா உரியிற இடம் மட்டும் உங்களுக்கு பிளாக்கா இருக்கும். ஸோ அந்த குரோம் பினிஷ்கான லுக்கே வந்து அது கெடுக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா அவங்க சிம்பிளா சொல்ற ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி மாத்திக்கோங்க மேடம், ரீப்ளேஸ் பண்றேங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குரோமையும் நம்ம எத்தனை தடவை தான் ரீப்ளேஸ் பண்றது. இது எதனால மேஜரா வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் வாஷ் எடுத்துட்டு போய் வெளில கொடுக்கும்போது அவங்க வாட்டர் கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல உறிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த ஃபுல்
குரோமுமே உரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ வாட்டர் வாஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த குரோமுக்கு வேற ஆல்டர்னேட்டே கிடையாது அப்படின்னு சர்வீஸ் சென்டர்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டயரோட குவாலிட்டி. ஸோ வண்டி வாங்கி 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, 3.5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் டயரை வந்து நான் புதுசு மாற்றிட்டேன். நான் ஒருவேளை ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன் அப்படின்றதுனாலயா இல்லை உண்மையாகவே டயர் குவாலிட்டி வந்து நல்லா இல்லையா அப்படின்றது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபியூவல் இண்டிகேஷன். நம்மளோட ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த டிஸ்பிளேல இருக்கும் டேங்க் ஃபியூவல் இண்டிகேஷன். பெட்ரோல் போட்ட உடனேவே எல்லா வண்டியிலுமே இண்டிகேஷன் ஏறும். பட் நம்ம ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவராவது எடுக்குது அந்த இண்டிகேஷன் ஏறுறதுக்கு. எனக்கு ஃப்ரண்ட் பாடியில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றதுனால அந்த சென்சார் இஷ்யூவால தான் இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த வீடியோ போடணும்னு நம்மளோட ரிவ்யூ வீடியோ எடுத்து கமெண்ட் படிச்சு பார்க்கும்போது அதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்ப இது இந்த வண்டியில இருக்கிற ஒரு டிராபேக். கான்ஸ்ல எனக்கு கடைசியா தோணுன பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில இருக்கிற ஆட்டோ ஸ்விட்ச். ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டோ ஸ்விட்ச் ஆப்ஷன் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் ஐடலா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். திருப்பி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் வண்டியை அப்படின்னு பார்த்து வெறும் ரைட் பிரேக்கை பிடிச்சி இந்த இக்னிஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கனாலே வண்டி ஆன் ஆகிடணும். பட் அந்த ஆட்டோ ஸ்விட்சை வந்து ஒரு லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தைரியமா யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு பெரிய சிக்னல்ல போய் ஃப்ரண்ட்ல நிற்கிறீங்க அப்படின்னா சில சமயம் அந்த ஸ்விட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுது, சில சமயம் அந்த ஸ்விட்ச்க்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து காலை வரி விட்டுருது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ஒரு லேடிஸ் வந்து யாராவது இந்த வண்டியை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்விட்ச் ஆப்ஷனை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு தாங்க யூஸ் பண்றேன். ஸோ அது இருந்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ இப்போ கான்ஸ்லாம் என்ன அப்படின்றத என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வைப்ரேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஈஸியா வண்டியில வந்து 70-80 வரைக்கும் தொடறேங்க. எனக்கு வைப்ரேஷன் கம்ப்ளைண்ட் வரவே இல்லை, நல்லா தான் வண்டி போகுது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வண்டி வந்து எனக்கு என்னன்னா 70-80 போயும் வைப்ரேஷன் கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கு அப்படின்றதுனால நான் இதை வந்து ஒரு ப்ரோவா தான் பாக்குறேன். டிஸ்க் பிரேக் இருக்கே ஏன்டா வாங்குறோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வாங்கினேன். பட் டிஸ்க் பிரேக் இருந்ததுனால தான் அந்த நாய் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆனப்ப என்னையும் காப்பாத்துச்சு, வண்டியும் கீழே விழாம காப்பாத்துச்சு அப்படின்றத நான் வந்து இப்போ தெளிவா ஃபீல் பண்றேன். ரைடிங் கம்ஃபர்ட் என்கிட்ட நிறைய பேர் நம்மளோட பழைய ரிவ்யூ வீடியோல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து 5 feet தான் இருப்பேன், என்னால இது வெயிட்டும் ஹைட்டும் ஓகே அப்படின்னு மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 5.2 தான் நான் இருப்பேன். பட் என்னால ஈஸியா வெயிட்டுமே மேனேஜ் பண்ண முடியுது, ஹைட்டுமே மேனேஜ் பண்ண முடியுது. கொஞ்சம் முன்னாடி நவுந்து வந்து நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா வண்டி ஐடில் இருக்கும்போது நீங்க 2 காலுமே கீழே பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. லேடிஸ் வந்து தைரியமா வாங்கலாம். அடுத்து இந்த வண்டியில டபுள்ஸ் ஃபோர் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா தாராளமா 3 பேர் போகலாம். அதுக்காக ட்ரிபிள்ஸ் போக சொல்றீங்களா, ரூல்ஸை வயலேட் பண்றீங்களா அப்படின்லாம் திட்டிடாதீங்க. அதாவது ஒரு ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி குழந்தை அப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தை அப்படி போறீங்க அப்படின்னா மற்ற வண்டியில போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கன்ஜஸ்டடா இருக்கும். பட் இதுல கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு தாராளமா நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பூட் அண்ட் க்ளோஸ் ஸ்பேஸ் பத்தி பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தாராளமா எவ்வளோ வேணாலும் நீங்க அதுல வந்து ஸ்டோரேஜ் வைக்கலாம். 2 ஹெல்மெட் தாராளமா, அதுவும் பெரிய ஹெல்மெட்டே தாராளமா உள்ள உட்காரும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் யூஸ் பண்ற வண்டியில இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்து நான் எதுலையுமே பார்க்கல. அது வந்து இந்த வண்டிக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் க்ளோ பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில ஃப்ரண்ட்ல சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபோனு தைரியமாக கூட வைக்க முடியாது. எங்கேயாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயே கூட கொஞ்சம் வேகமாக ஏறி இறங்குனீங்கன்னா ஃபோன் கீழே விழுந்துரும். பட் இதில் நம்பி தைரியமாக ஃபோனை வைக்கலாம். உங்களுக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னாலும் அது கிரிப்பாக உள்ளே போய் உட்காந்துக்கும். அண்ட் அடுத்து எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கிற அந்த டைம். ஏன்னா நான் வண்டி வந்து லாங் ஓட்டுறேன் அப்படின்றதுனால நான் வந்து கைக்கு க்ளவுஸ் போட்டுப்பேன். என்னால் டைமை வந்து இப்படி கை தூக்கி பார்க்க முடியாது. ஸோ எனக்கு டைம் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த டைம் இருக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி யூஸ் பண்ற எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஓட்டின இந்த லேடிஸ் வண்டியில பார்த்தீங்கன்னா டிம் அண்ட் டிப் ஸ்விட்சை வந்து நான் எதுலையும் பார்த்ததில்ல, நான் யூஸ் பண்ணதும் இல்லை. எனக்கு இப்போ இந்த ஜூபிட்டர்ல டிம் அண்ட் டிப் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் இதை வந்து ஒரு ப்ரோவாக கன்சிடர் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன் டெய்லி அப்படின்றதுனால இந்த டிம் அண்ட் டிப் ஸ்விட்ச் இதில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம மைலேஜ் என்ன கொடுக்குது அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வி. அண்ட் நிறைய பேர் அதில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ 3 வருஷம் ஆகுது, 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி வாங்கின புதுசில் நம்ம பாண்டியில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ பாண்டிக்கும் இங்கேக்கும் டிராஃபிக் கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும்.
அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52 53 கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நான் ஒரு நாளைக்கு 48 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறேன் அண்ட் மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக ஓட்டுறேன். எனக்கு 50 மைலேஜ் கொடுக்குது. ஸோ உங்களுக்குலாம் எப்படி மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஸோ நம்ம வண்டியை 2022ல பர்ச்சேஸ் பண்ணோம். என்னங்க 3 வருஷம் கழிச்சு வந்து அதுவும் ஓல்டு வெர்ஷனுக்கு இப்போ ரிவ்யூ கொடுக்குறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் கேட்பீங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் கனெக்ட் கொடுக்குற ப்ளூடூத் ஆப்ஷனோட இருக்கிற அந்த புது வண்டியே வந்துருச்சு ஜூபிட்டர்ல. ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பழைய வண்டியில இன்னுமே கமெண்ட்ல நிறைய பேர் நான் இதை யூஸ் பண்றேன், நான் இதை தான் வாங்கலான் இருக்கேன், என்ன கரெக்டா இருக்குமா இல்லையான்லாம் கேட்டீங்க. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கு அப்புறம் வண்டி என் சைட்ல இருந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ. அதனால புது வண்டி யாராவது புது வெர்ஷனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை விட அது எந்த வகையிலலாம் பெட்டரா இருக்கு, இல்ல அதை விட இதுவே எடுக்கலாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட தாட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல கமெண்ட்ல போய் பார்த்தப்ப ஒரு சில ரேண்டம் கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தான் இதுல வந்து பெட்ரோல் டேங்க் இருக்கும், அது வந்து ரொம்ப ரிஸ்க், எப்படி ஒரு லேடிஸா இருந்துட்டு இந்த வண்டியை வந்து சஜஸ்ட் பண்றீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு 3+ இயர்ஸா யூஸ் பண்றேன், இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் வரல, எந்த ரிஸ்க்கும் எனக்கு ஃபீல் ஆகல. மேபி ஒரு சிலவங்களுக்கு இருந்திருக்கலாம், அப்படி இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஃபா தான் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, பெட்ரோல் டேங்க் வந்து லீக் வந்து இருந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அண்ட் பெட்ரோல் டேங்க்ல போய் நீங்க பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது அந்த ஃபில் பண்றவங்க கிட்ட ஸ்லோவா போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வேகமா போடுறது நம்மளுக்கு அந்த டேங்கை தாண்டி வெளியில ஸ்பில் ஓவர் ஆறது தான் உங்களுக்கு கீழே கொஞ்ச நேரத்துக்கு லீக் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு பெட்ரோல் டேங்க்ல எந்த இஷ்யூவும் வரல. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பேட்டரி இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னீங்க. எனக்கு 3.5 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் பேட்டரி இஷ்யூ எதுவும் வரலங்க, வண்டி நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரியே இன்னொருத்தர் வந்து கமெண்ட்ல கார்பன் இஷ்யூ இருக்குங்க வண்டியில அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்மளோட சைலன்சர்ல கருப்பா புகை வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரலங்க. நான் ரெகுலரா பெட்ரோல் எங்க போடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்தியன் ஆயில்ல போடுவேன், இல்லைன்னா பிபில போடுவேன். இதை தாண்டி வேற எங்கேயும் நான் போட்டதில்லை. அதுவுமே நார்மல் பெட்ரோல் தான் போடுவேன், பிரீமியம் பெட்ரோல்லாம் போடுறது இல்லை. என்னன்னா அது கீழே வரைக்கும் வராம நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டராது அதுல மினிமம் இருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டா பார்த்து ஃபியூவலை வந்து ஃபில் பண்ணுவேன். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஃபுல்லா டேங்க் எம்டி ஆகிற வரைக்கும் வச்சு வண்டியை நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வண்டி பர்ச்சேஸ் பண்ணும்போதே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கான்ஸையும் நீங்கள் தவிர்த்து வண்டியை வந்து தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ண முடியுமோ ஒரு மினிமமாக அவ்வளோ வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் அழகாக வண்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி அந்த வீடியோவில் இருக்கிற ஏதாவது கமெண்ட்ஸை நான் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன அப்படின்றதை இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ வண்டி 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமான்னு கேள்வி கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்தோட மட்டும் இல்லாமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து கிளம்பிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலயோ இல்லை vlogலயோ உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.